பிரபஞ்சம் ஒரு வார்த்தையில சொல்ல முடிஞ்சாலும் விவரிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான விஷயம் பிரபஞ்சம். இரவு நேரத்துல வானத்தை பார்த்தா பல கேள்விகள் தோணும். இந்த நட்சத்திரம்லாம் எங்க இருக்கு, எப்படி அங்கேயே இருக்கு, எப்படி வெளிச்சமா இருக்கு, அங்க என்ன இருக்கும், அப்படியே போயிட்டு இருந்தா என்ன வரும், நம்ம பூமி மாதிரி அங்கிட்டு ஏதாவது கிரகம் இருக்குமா, இப்படி பலருக்கு பல சமயங்கள்ல வானத்தை பாக்குறப்ப தோன்றது உண்டு. அப்படி நமக்குள்ள இருக்க பல கேள்விகளுக்கான பதில் இந்த பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கு. பறந்து விரிந்த இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை பற்றிய பதிவு தான் இது. 1380 கோடி ஆண்டுகளா இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்க கூடும்னு வானியலாளர்கள் ஆராய்ச்சி மூலமா கருத்துக்கள் வெளியிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் இன்னும் விரிவடைஞ்சிட்டே தான் போகுது. பிரபஞ்சம் இருளால ஆனதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்த பிரபஞ்சம் எதனால ஆனதுன்னு இதுவரை கண்டுபிடிக்கப்படல. பிக் பேங் தியரி, மகா பிரளயம், உலகம் உருவாவதற்கான முக்கியமான நிகழ்வு இதுதான்னு பல அறிவியல் ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. அளவிட முடியாத அழுத்தத்தையும் வெப்பத்தையும் கொண்டிருந்த சிறு அணுக்கள் வெடிச்சதால இந்த மொத்த பிரபஞ்சமும் உருவானதுன்னு இந்த பிக் பேங் தியரி சொல்லுது. இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியன், பூமி மற்றும் அதை சுற்றி உள்ள கிரகங்கள் உருவானதும் ஹைட்ரஜன், ஹீலியம் துகள்களால சூழப்பட்ட அணுக்களினுடைய வெடிப்புல தான். மொத்த சூரிய குடும்பத்தோட உருவாக்கத்திலையும் உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதியை பின்னாடி இருக்க கிரகங்களான புளூட்டோல இருந்து மார்ஸ் வரைக்கும் ஒவ்வொன்னா இழந்து இப்போ பூமி அதுக்கான தகுதியோடையும் சரியான சூரிய வெளிச்சத்தையும் பயன்படுத்தி மாற்றம் அடைஞ்சிருக்கிறதாவும் பல ஆராய்ச்சிகள் முன்வைக்குது. நம்ம சூரிய குடும்பத்துல பூமி மட்டும்தான் பல கோடி உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகமா இருக்கு. பூமிக்கான சூரிய சக்தியும் பூமியை சுற்றி உள்ள காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசையும் பூமி நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். பூமியை சுற்றி உள்ள கிரகங்கள் தான் பூமி உயிர்ப்போட இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கிய காரணம். அதுலயும் முக்கியமா ஜூபிட்டர்னு அழைக்கப்படுற வியாழன் கிரகம் தான் பூமியோடைய மிகப்பெரிய பாதுகாப்பு. பிரபஞ்சத்துல எத்தனையோ எரிக்கற்களும் நட்சத்திரங்களும் நகர்ந்து கடந்து போய்கிட்டே இருக்கும். அது எதுவும் பூமியோட சுற்றுப்பாதையிலையும் பூமி மேலையும் விழாம காப்பாத்துறது ஜூபிட்டர் தான். ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை தாண்டி எந்த கற்களும் நட்சத்திரங்களும் வர்றது இல்ல. இங்க அடிச்சா அங்க வலிக்கும் கான்செப்ட் முழுசா வேலை செய்யறதே இங்கதான். அங்க ஜூபிட்டர் லேசா அசைஞ்சாலும் இங்க அடிபடும், அதுவும் அழிவுக்கான அடி. இப்படி பல காரணங்களால பூமி உயிர் வாழக்கூடிய கிரகமா இருக்கு. சரி, அப்போ ஒரு சூரிய குடும்பம் தான் இருக்கான்னு பார்த்தா இல்ல. சூரியன் நம்ம வச்சிருக்கிற பெயர் தான், ஆனா அது ஒரு நட்சத்திரம். அந்த எரி நட்சத்திரத்தை சுத்தி தான் பாறைகளும் வாயுக்களும் நிறைந்த உருண்டையா கிரகங்கள் இருந்து வருது. சூரிய குடும்பமே மில்கி வேன்னு சொல்லப்படுற பால்வெளி வீதியில தான் இயங்கிக்கிட்டு வருது. சூரியன் மாதிரியான எரி நட்சத்திரம் மொத்தம் 40,000க்கு மேல இந்த பால்வெளி வீதியில இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்தந்த ஆற்றலை பொறுத்துதான் அதை சுத்தி கிரகங்கள் உருவாகக்கூடும். 40,000 சூரிய குடும்பத்துக்குள்ள எத்தனையோ கிரகங்கள் உயிர் வாழ தகுதியுடைய கிரகங்கள் இருக்கலாம், உயிரினங்கள் இருக்கலாம். நம்மளை விட, அதாவது மனித இனத்தை விட முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம், இப்ப முன்னேறட்டும் இருக்கலாம். ஏலியன்ஸ்ன்ற ஒன்ன கற்பனைகள்லயும் கதைகள்லயும் மனித வடிவம் கொடுத்து கண்ணு, காது, கை, கால் கொடுத்திருக்கோம். அப்படி மனித வடிவுல இல்லாத உயிரினங்கள் கூட ஏலியனா இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இருக்க கூடும்னு சொல்ற தகவல்கள் எல்லாம் நிரூபிக்க முடியாத அளவு இருக்கு. அதுக்கு காரணம் அது எல்லாம் லட்சக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தாண்டி இருக்கு அப்படிங்கறதுதான். பிரபஞ்சம் முழுக்க ஒளியினுடைய வீதி ஒண்ணுதான். அதுதான் வேகமானது. அதை கடக்கிறதும் அதை விட வேகமாக போக முடியாம போறதும் தான் மூலை முடுக்கல எல்லாம் இருக்கிற ஒரே விதி. அந்த ஒரு விதினாலதான் நம்மளால அவ்வளவு தூரம் தாண்டி பயணிக்கவும் முடியல, அந்த பக்கம் இருந்து யாராலையும் இங்க வரவும் முடியல. ஆனா அதுக்கான முயற்சிகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் இருந்து முயற்சிகள் செய்யப்படலாம்ன்றதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். பிரபஞ்சத்தினுடைய முக்கிய ஆராய்ச்சியாளரான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எச்சரித்ததும் இத பத்தி தான். விண்வெளியில நமக்கு கிடைக்கிற புது புது சிக்னல்களை கண்டுபிடிச்சு பதில் அனுப்ப முயற்சிக்காதீங்க. அது வேற்று கிரக வாசிகள் இங்க வர்றதுக்கான வழி ஏற்படுத்தலாம்னு எச்சரிக்கை கொடுத்தார். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நாம தனியா இல்ல, நம்மள மாதிரியும் நம்மளை விட அட்வான்ஸ்டாகவும் பல கிரகங்கள் இருக்க கூடும் அப்படிங்கறதான் அவர் கொடுத்த எச்சரிக்கையின் பின்னணி. பால் வீதியிலேயே அத்தனை கோள்களும் கிரகங்களும் இருக்கக்கூடும்னா பால்வெளி வீதியை தாண்டி பல விண்மீன் மண்டலங்கள் இருக்கு. இது எல்லாம் அடங்கி இருக்க இடம் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தையும் தாண்டி என்ன இருக்கும்னு கேட்டா தி கிரேட் நத்திங், வெற்றிடம் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. அதையும் தாண்டி என்ன வேணும்னாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல பால் வீதியில ஒரு சின்ன சூரிய குடும்பத்துல இருக்க ஒரு சின்ன கிரகம் தான் பூமி. அந்த பூமியிலையும் ஒரு சின்ன நாட்டுல, ஊர்ல, தெருவுல, வீட்டுல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இதுக்கு நடுவுல எத்தனை சண்டை, சந்தோஷம், பிறப்பு, இறப்புன்னு இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்துல நம்ம இடத்தை கணக்கிட்டா
நம்ம அமீபாவினுடைய அளவு பூமியில கணக்கிடுறதை விட சிறிய விஷயமா தான் இருக்கும். நம்ம பூமியே இந்த பேரண்டத்தின் சிறு துளி. அந்த சிறு துளியினுடைய சிறு இயக்கமே நம்முடைய வாழ்க்கை. இருக்கிற வரை சிரிச்சுக்கிட்டே முடிஞ்ச வரை சிரிக்க வச்சுட்டு கிளம்பிடுவோம்.